ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சன் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர். இது வந்து எப்படின்னா நார்மல் வாட்டர் ஹீட்டர்லாம் நம்ம நிறையா பார்த்துருப்போம். இது ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர், அதுக்கப்புறம் வந்து பக்கெட் வாட்டர் ஹீட்டர், இதெல்லாம் நிறையா பார்த்துருப்போம். ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் வந்து எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இல்லைனா 5 நிமிஷம் கழிச்சு தான் தண்ணி ஹீட் ஆகும், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தண்ணி கிடைக்கும். ஆனால் இந்த வாட்டர் ஹீட்டர் அப்படி கிடையாது. நீங்கள் எவ்வளோ இன்புட் தரீங்களோ உடனே அது அவுட்புட் தந்துடும். நம்ம இதுக்கு வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத வீடியோ மூலயமா இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. இப்போ வந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இதை வந்து ஹோல் கொடுத்துருப்பாங்க ஸ்டாண்டு. இது வந்து ஆணியில் மாட்டுற மாதிரி. நான் இப்போ வந்து இந்த ஆணியில் மாட்ட போகிறேன். இப்போ வந்து நம்ம வந்து சன் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இன்புட் லைனை நம்ம வந்து கொடுக்கலாம். இந்த பைப்ஸ் வந்து நார்மலாகவே வந்து நம்ம ஆர்டர் பண்ணும்போதே வந்து இதுலேயே தந்துடுவாங்க, இந்த ப்ராடக்டோடய தந்துடுவாங்க. சன் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டரோடய இந்த பைப்பும் தந்துடுவாங்க கண்டிப்பாக. இப்போ நம்ம இன்புட் லைனை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டேப்பில் ஃபிக்ஸ் பண்ணலாம். நார்மலாக இந்த டேப் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் எல்லா ஹோம்லேயும் காமனாக இருக்க டேப் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பவர் சப்ளை மட்டும்தான் பார்க்கணும். இப்போ பவர் சப்ளை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வாட்டர் சப்ளை கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் திரும்பவும் கரண்ட் சப்ளை இப்போ கொடுத்துருக்கோம். ஆனால் கரண்ட் ஆன் பண்ணல இன்னும். நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னென்னா, வாட்டர் சப்ளை வந்து ஓப்பன் பண்ணணும், அதாவது டேப் திறந்து விடணும். இப்போ நான் வந்து டேப் திறந்து விட்டோன்னா வாட்டர் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு சுவிட்ச் போட்டோன்னா வாட்டர் ஹீட்டாக வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ண போனால் பாருங்கள். இப்போ நான் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணாலும் பாருங்கள், இதில் க்ரீன் லைட் இருக்குது. இது நார்மலாக க்ரீன் லைட் எரிஞ்சாலே வாட்டர் நல்லா ஹீட்டாக வரதை நம்ம இப்படியே பார்க்கலாம் கண்டிப்பாக. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சப்போஸ் வாட்டர் சப்ளை இல்லைன்னா ஏதாச்சும் வந்து டேங்கில் வாட்டர் தீர்ந்துச்சு அப்படி ஏதாச்சும் ஆனிச்சுன்னா, நான் இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு டேப்பை க்ளோஸ் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஹீட்டில் க்ரீன் கலர் லைட் இருந்துட்டு நான் டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டேன். வாட்டர் சப்ளை வந்து கட் ஆகிடுச்சு. வாட்டர் வந்து ஓவர் ஹீட் ஆகி அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து இன்புட் இல்லாதனால அவுட்புட்டும் கட் ஆகிடுச்சு கரெக்டாக. அதனால க்ரீன் லைட் வந்து ரெட் லைட்டுக்கு மாறிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக வந்து மிஷினும் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை மேனுவலாக தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் திரும்பவும். இப்போ வந்து மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணோம்னா ரெட் லைட்லேருந்து க்ரீன் லைட்டுக்கு ரிட்டர்ன் வரணும். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம இதில் இருக்க ஹாட்டான வாட்டரை வெளியேற்றணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு என்ன பண்ணணும்னா, திரும்ப இப்போ நம்ம தண்ணிக்கு வந்து டேங்க்குக்கு வந்து வாட்டர் போட்டு விட்டாச்சு அப்படின்னா சொல்லிட்டு ரிட்டர்ன் தண்ணி திரும்பி விட்டுருங்க. இதில் இருக்க ஓவர் ஹீட்டு, அதாவது பயங்கரமாக ஹீட்டாக வரும் தண்ணி, அளவோட ஹீட்டாக வரும். அந்த ஹீட்டான தண்ணி வெளியே வரதை நம்ம அப்படியே பார்க்கலாம். இன்னமும் இது ஆனால் ரெட் லைட் தான் இருக்குது. இன்னமும் ஆனால் ரெட் லைட் தான் இருக்குது. இது வந்து திரும்ப மேனுவல் நார்மல் தண்ணிக்கு அப்படியே வரணும்னா, இப்போ வந்து வாட்டர் திரும்பவும் பழையபடி ஹீட் ஆகணும் அப்படின்னா, நார்மலாக இங்கே சைடில் ஒரு ட்ரிகர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை டபுள் ஹீட் பண்ணிங்கன்னா தான் திரும்பவும் வந்து வாட்டர் ஹீட்டு க்ரீன் கலரில் வரும். நார்மலாக வந்து வாட்டர் சப்ளை வரும். அதுக்கப்புறம் திரும்ப நார்மல் நம்மளுக்கு எப்பயும் கூட சூடான தண்ணி நம்மளுக்கு வர ஆரம்பிச்சு. நார்மலாக எல்லா வீட்லையும் இந்த மாதிரி டேப்ஸ் இருக்கும். இந்த மாதிரி டேப்ஸ் இல்லை, சப்போஸ் சம் வீட்டில் நிறைய வீட்டில் இந்த மாதிரி தான் டேப்ஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டேப்ஸ் கூட இருக்கலாம். இதில் கூட நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வாட்டர் ஹீட்டர்.